வருங்கால ஆசிரியர்கள் அனைவருக்கும் சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக எனது வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸோட சீரியஸ் நம்பர் 2, அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் மிச்சம் இருக்கிற கண்டினியூஸ் அண்ட் பர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட்ஸில் உள்ளதை நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரைட்? ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ டிஎன்டெட் எஸ்ஜிடிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ரைட்? உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதே மாதிரி நம்ம என்ன அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கும் கிளாஸஸ் நடத்துகிறோம். யூஜிடிஆர்பி மேக்ஸ், யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு நம்ம கிளாஸஸ் நடத்துகிறோம், ரைட்? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் அதில் பேசிக்கோங்க, ரைட்? இப்போ நம்ம என்ன அப்படின்னா ஆக்டிவா ஸ்பேசிவ் வாய்ஸ்குள்ளே கிளாஸ்க்குள்ளே போகலாம், ரைட்? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவா ஸ்பேசிவ் வாய்ஸில் சீரியஸ் 1ல் என்ன பார்த்தோம், நம்ம அதை ஒரு சின்ன ரிவைன் பார்த்துருவோம். சீரியஸ் 1ல் என்ன அப்படின்னா சிம்பிளோட ஆஸ்பெக்ட்ஸ், ரைட்? முதல்ல ஆக்டிவா ஸ்பேசிவ் வாய்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ரைட்? பார்த்து முடிச்சுட்டு சிம்பிள், ரைட்? 3 சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், இல்லை சிம்பிள் பாஸ்டாக இருக்கலாம், சிம்பிள் ஃபியூச்சர், இந்த 3க்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம், அப்படி தானே, ரைட்? ஸோ இப்போ என்ன அப்படின்னா ப்ரெசன்ட், பாஸ்ட், கண்டினியூஸும் அதே மாதிரி பர்ஃபெக்ட், ரைட்? 3 பர்ஃபெக்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம 5 ஆஸ்பெக்ட்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம், ரைட்? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன டென்ஸுக்கு ஆக்டிவா ஸ்பேசிவ் வாய்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக தெளிவாகவே பார்த்துருந்தோம், ரைட்? 3 சிம்பிள், 2 கண்டினியூஸ், 3 பர்ஃபெக்ட். அதில் நம்ம 3 சிம்பிள் பார்த்து முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம என்னன்னா கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், ரைட்? ஸோ கண்டினியூஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்ன கண்டினியூஸ், ரைட்? ஸோ முதல்ல என்ன அப்படின்னா ப்ரெசன்ட், ரைட்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அடுத்து என்ன அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ், சரியா? ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு கிடையாது, சரியா? ஐ ரிப்பீட், ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு கிடையாது, ரைட்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ், ரைட்? ஸோ இப்போ இந்த ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்னு பார்க்கும்போது, ரைட், நமக்கு அந்த ஏற்கனவே என்ன அப்படின்னா நான் ஒரு மேப் ஒன்று கொடுத்துருந்தேன், ரைட்? நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், ரைட்? நிறைய பேர் அதை சொல்லியிருந்தீங்க, ரைட்? ஸோ ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாருங்க, சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், ரைட்? பேசிவ் வாய்ஸுக்கு, ரைட், ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. இதே மாதிரி நான் பேசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ரைட்? சப்ஜெக்ட், பி வெர்பு, B3 ஃபார்மு, பை பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் பேசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர், ரைட்? நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நீங்க நான் கொடுத்த ஒர்க்குக்கு மாத்தி கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், ரைட்? ஸோ இதே ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே, ரைட்? ஸோ பர்ஃபெக்ட் வரும்போது என்ன ஆகும், இந்த பி வெர்ப் வந்து ஹேவ் வெர்போட ரீப்ளேஸ் ஆகும், ரைட்? ஓகேவா? சரி, இப்போ என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டினியூஸுக்கு மாற்ற போறோம், ரைட்? ஸோ கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கும்போது நம்ம முதல்ல ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ரைட்? ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, சென்டென்ஸை வந்து நம்ம வந்து மாத்துறது ரொம்ப கஷ்டம். முதல்ல ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம், சரியா? ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட், ரைட்? ஏன்னா ப்ரெசென்ட்டுங்கும் போது நமக்கு என்ன அப்படின்னா மைனர் ரூல்ஸ் நிறைய இருக்கும் கம்பேரிங் டு பாஸ்ட், ஃபியூச்சர். ப்ரெசென்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரூல்ஸ் நிறையா. எப்படி நமக்கு சிம்பிள் ப்ரெசென்ட்ல ஹி, ஷி, இட்டுக்கு, ரைட்? சிம்பிள் ப்ரெசென்ட், ரைட்? ஐம் டாக்கிங் அபவுட் சிம்பிள் ப்ரெசென்ட். சிம்பிள் ப்ரெசென்ட்ல வந்து நம்ம ஹி, ஷி, இட் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்ப்போமோ, அதே மாதிரி ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஹி, ஷி, இட்டுக்கு என்ன உண்டு, தனி பி வெர்பு, ரைட்? ஐக்கு தனி பி வெர்பு, மற்ற ப்ளூரல் விஓ, ரைட்? யூ, ரைட்? அடுத்து தே, இந்த 3க்கு பார்த்தோம் அப்படின்னா தனி பி வெர்பு, ரைட்? ஸோ நமக்கு பி வெர்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க அதுதான் நமக்கு, ரைட்? ஸ்ட்ரக்சரை பாருங்க, சப்ஜெக்ட், அடுத்து பி வெர்பு, ரைட்? அடுத்து என்னது, வெர்போட ஐஎன்ஜி, அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட். இது இப்படிதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், தே, ரைட், ஆர் ரைட்டிங் an exam, சரியா? they are writing an exam. ஆப்ஜெக்ட் கீழே எழுதி இருக்கேன், ரைட்? சோ they are writing an exam. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேங்கிறது என்னது, சப்ஜெக்ட், ரைட்? இந்த ஆக்ஷன், ரைட்? இந்த இப்ப நம்ம ரைட்டிங் அப்படிங்கிற ஆக்ஷன் யாரு பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட், அப்படிதான். சோ தேங்கிறது சப்ஜெக்ட். சரி, சப்ஜெக்ட் என்ன பண்றாங்க, என்ன ஆக்ஷன், ரைட்டிங், ரைட்? சோ இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னால என்னது, ரைட் என்னவா மாறும், ஐஎன்ஜியா மாறும், சரியா? கொண்டு இருக்கு, ரைட்? அப்படிங்கும்போது என்னது, எழுதி கொண்டு இருக்கிறது, ரைட்? அப்ப ரைட் என்னவா மாறும், ஐஎன்ஜி. அப்ப இந்த ரைட் ஐஎன்ஜியா மாறும்போது நம்ம என்ன பண்ணணும், பி வெர்பு போடணும். ஏன், நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், ஏன் பி வெர்பு, தே ரைட்டிங்னே எழுதிடலாம்ல,
ஏன் நம்ம தே ஆர் ரைட்டிங், ஹீ இஸ் ரைட்டிங், ஏன் அந்த பி வெர்பை உள்ள கொண்டு வரோம்? ரொம்ப சிம்பிள், ரைட்? ரொம்ப சிம்பிள். என்னது? இப்போ நம்ம தே ரைட், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, தே ரைட்டிங் தப்பு. ஏன்னா ரைட்டிங் என்னவா மாறும்? வெர்போட ஐஎன்ஜி என்னது? ஜெரண்ட். சப்ஜெக்டோட ஜெரண்ட் என்ன செய்யாது? ஒட்டி வராது, ரைட்? கண்டினியூஸ் ரூல் படி வெர்போட ஐஎன்ஜி வரும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த ரைட் கிட்டத்தட்ட இது என்னது? ஒரு வெர்பல் நவுன் ஜெரண்ட். இந்த ஜெரண்ட வெர்பா மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு பி வெர்பை நம்ம என்ன பண்றோம்? சேர்க்கிறோம், ரைட்? ஒரு பி வெர்பை நம்ம என்ன செய்யறோம்? சேர்க்கிறோம். ஓகேவா? சோ அப்படி நம்ம பி வெர்பை சேர்க்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா நமக்கு எத்தனை பி வெர்ப் இருக்கு மொத்தம்? நீங்க லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பி வெர்ப் எத்தனை இருக்கு? ரைட்? ஆம், இஸ், ஆர். இது பிரசன்ட்டுக்கான பி வெர்ப். வாஸ், வேர் வந்து பாஸ்ட், ரைட்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரைட், இப்ப சப்ஜெக்ட் இருக்கு, ரைட்? வெர்போட ஐஎன்ஜி போட்டோம், அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஆக்சிலரி வெர்ப், ஒரு ஹெல்பிங் வெர்பை நம்ம உள்ள, ஒரு பி வெர்பை நம்ம உள்ள கொண்டு வரோம். அப்படி நம்ம பி வெர்பை உள்ள கொண்டு வரும்போது எப்படி? சும்மா குத்து மதிப்பா ஆம் எடுத்துடலாமா? இல்ல குத்து மதிப்பா இஸ் எடுத்துடலாமா? இல்ல ஆர் எடுத்துடலாமான்னு எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? சப்ஜெக்டை பொறுத்து தான் பி வெர்ப் போடணும். ஐ அப்படின்னா நமக்கு என்னது? சர்டன் பி வெர்ப், ரைட்? ஐக்கு என்னதுதான்? ஆம் தான், ரைட்? இப்ப ஐ சப்ஜெக்டா வருது அப்படின்னா என்ன பி வெர்ப் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல போடணும்? ஆம், ரைட்? அப்ப இஸ் என்னது? ஐ போக மிச்சம் இருக்கிற எல்லா சிங்குலருக்கும் நமக்கு என்ன வச்சுக்கலாம்? இஸ் வச்சுக்கலாம், ரைட்? மிச்சம் இருக்கிற எல்லா சிங்குலர் சப்ஜெக்டுக்கும் பி வெர்ப் என்னதான் வரும்? இஸ் தான் வரும். அடுத்து காமனா எல்லா ப்ளூரல், ரைட்? இன்க்ளூடிங் யூ, ரைட்? எல்லா ப்ளூரல்ஸ்க்கும் நம்ம என்ன போட்டுக்கலாம்? பி வெர்ப் என்ன வரும்? ஆர் தான் வரும். சரியா? அப்ப பி வெர்ப் சூஸ் பண்றது இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த பி வெர்ப், இந்த பி வெர்ப் சூஸ் பண்றது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும். அடுத்து வெர்போட ஐஎன்ஜி. இது என்னது? கண்டினியூஸ்னாலே வெர்போட ஐஎன்ஜி தான், அது பிரசன்டா இருக்கட்டும் பாஸ்டா இருக்கட்டும். ஓகேவா? ரைட்? அடுத்து சப்ஜெக்டோ வெர்போட ஐஎன்ஜியோ கிடையாது, பி வெர்ப் தான் அது என்ன கண்டினியூஸ் அப்படின்னு நமக்கு சொல்லும். அதாவது ஆம் சார் வச்சுதான் நம்ம இது என்ன செய்யலாம்? ஓகே இது பிரசன்ட் கண்டினியூஸ், இல்ல வாஸ் வேர் இருந்துச்சுன்னா ஓகே இது பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? ரைட். சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்? டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போயிடலாம், ரைட்? ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐக்கு என்ன போடலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ போடுறோம். ஹீ இஸ், வெர்போட ஐஎன்ஜி என்னது? ரைட்டிங் அண்ட் எக்ஸாம். ஹீ இஸ் ரைட்டிங் அண்ட் எக்ஸாம். அவன் என்ன பண்றான்? ஒரு எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறான், ரைட்? இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸ். சரியா? நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்? பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்த போறோம். சரியா? அதே பேட்டர்ன் தான், கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு, ஆனா கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். சரியா? என்னென்ன மாற்றங்கள்னு பார்ப்போம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் ரைட்டிங் அங்க எழுதிட்டோம்ல. இப்போ நம்ம வேற ஒன்று எழுதுவோமா? என்ன எழுதலாம்? ஹீ இஸ் செல்லிங் ஃப்ரூட்ஸ். ஹீ இஸ் செல்லிங் ஃப்ரூட்ஸ். பழம் வித்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஹீ இஸ் செல்லிங் ஃப்ரூட்ஸ், ரைட்? இப்போ இதுல சப்ஜெக்ட் என்ன பாருங்க? ஹீ. என்ன பண்றாங்க? என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், ரைட்? என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இஸ் செல்லிங். சரியா? விற்பனை, ரைட்? அடுத்து ஃப்ரூட்ஸ், ஆப்ஜெக்ட். எதை, யாரை, கேள்விக்கு பதில் சொல்றதா என்னது? ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம், அப்படிதானே? ரைட். இப்போ எஸ்விஓ ஃபார்மெட்ல இருக்கா? முதல்ல ஆக்டிவ் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கிற ஃபார்மெட்ல கரெக்டா இருக்கா? செக் பண்ணுங்க. சரியா? செக் பண்ணணும், ரைட்? எஸ் இருக்கு, வி இருக்கு, ஓ இருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? கண்டினியூஸ் அப்படிங்கும் போது எங்க கவனமா இருக்கணும்னு பார்த்தோம்? பி வெர்ப்ல. ஏன்னா 3 பி வெர்ப், ஆமா இஸ் ஆரா கரெக்டா போட்டிருக்கோமா? என்ன பி வெர்ப் போட்டிருக்கோம்? இஸ் போட்டிருக்கோம், ரைட்? அந்த இஸ் வந்து கரெக்டா போட்டிருக்கோமா? ஏன்னா என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? ஹி, ரைட்? ஹி, ஷீ, இட், ரைட்? தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு என்ன வரும்? இஸ் வரும். இல்ல ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஐய தவிர, ஐய எக்ஸ்க்ளூட் பண்ணிருங்க, ரைட்? மற்ற எல்லா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கும் இஸ் தான், கரெக்ட் தானே? ஐக்கு மட்டும் தான் என்ன வரும்? ஆம் பார்த்தோம், ரைட்? ப்ளூரலுக்கு ஆர், ரைட்? சோ ஹி இஸ் செல்லிங் தி ஃப்ரூட்ஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ரைட்? பேட்டர்னை பிரிப்போம். சரியா? சென்டென்ஸ் பேட்டர்ன், ரைட்? தனித்தனியா பிரிப்போம். எஸ் என்னது? ஹி. என்ன பண்றாரு? செல்லிங். சரியா? ஹி இஸ் செல்லிங். என்ன விற்கிறாரு? ஃப்ரூட்ஸ். சரியா? ஹி இஸ் செல்லிங் ஃப்ரூட்ஸ். அடுத்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துவோம். சரியா? பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தும் போது, சரியா, இதே ஃபார்மட் தான், ரைட்? நம்ம பார்த்ததுதான். என்ன வரும்? இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வருமா? ரைட்? ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வருமா? அப்போ ஆப்ஜெக்ட் என்ன? ஃப்ரூட்ஸ். கவனம், பி வெர்ப் வரும்போது கவனம். சரியா? ரைட்? ஆப்ஜெக்ட் என்னது? ஃப்ரூட்ஸ். என்ன போடலாம்? தே போடலாமா? இல்ல, என்ன இருக்கோ அதே தான். சரி, அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க தே வரும். இல்ல இல்ல இல்ல,
இங்க என்ன ஆப்ஜெக்டோ அதே தான், ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட்ஸ் தான். சரியா? ரைட், ஃப்ரூட்ஸ் போட்டாச்சு. அடுத்து என்னது? பி வெர்ப் என்னது? ஆம் இஸ் ஆர். பிரசன்ட் கண்டினியூஸ் தானே, பிரசன்ட் தானே படிக்கிறோம். ரைட், ஆம் இஸ் ஆர். ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? ஃப்ரூட்ஸ் ப்ளூரல் என்னது? ஆர். சூப்பர். சரியா? ஏன்னா ப்ளூரல் எல்லாத்துக்கும் என்னதுதான்? ஆர் தான். ரைட், சோ ஃப்ரூட்ஸ் ஆர். அடுத்து பாருங்க. சரியா? சப்ஜெக்ட் எழுதியாச்சு, பி வெர்ப் எழுதியாச்சு. ரைட், V3 இதே பேட்டர்ன் தான் வருமா? அடுத்து V3 எழுதிடலாமா? ஒரு செகண்ட் யோசிக்கணும். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன இருக்கு? இப்போ ஹி செல்ஸ் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஃபார்மேட்ல எழுதிடலாம். ரைட், ஹி செல்ஸ் ஃப்ரூட்ஸ்ங்கும் போது என்னது? ஃப்ரூட்ஸ் ஆர் ரைட் சோல்டு பை ஹிம்னு போட்டு முடிச்சிடலாம். ஆனா இங்க நமக்கு என்ன? பிரசன்ட் கண்டினியூஸ். இதே ஃபார்மேட்டா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. ரைட், அப்படி என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் ஆர், இப்போ கவனமா கவனிங்க. சப்ஜெக்ட் எழுதிட்டோம், பி வெர்ப் எழுதிட்டோம். ரைட், V3 ஃபார்ம். செல்லோட V3 ஃபார்ம் என்னது? சோல்டு. ரைட், சோல்டு. ரைட், இடையில என்ன பிரச்சனை? இடையில என்ன வரும்? கண்டினியூஸ் அப்படிங்கும்போது என்னது? ஐஎன்ஜி. அந்த ஐஎன்ஜி நம்ம உள்ள கொண்டு வரணும்ல. என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா பீயிங். சரியா? இந்த பீயிங் ரொம்ப முக்கியம். ரைட், பாசிவ்க்கு மாத்தும் போது இந்த பீயிங் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நத்திங் பட் இட் இஸ் a present continuous. பிரசன்ட் கண்டினியூஸ் இல்ல, எல்லா கண்டினியூஸ். ரைட், பிரசன்ட் as well as past ரெண்டுக்குமே என்னதுதான்? கண்டினியூஸ்ங்கும் போது நீங்க பி வெர்புக்கு அப்புறம் என்ன வார்த்தை போடணும்? பீயிங். ஏன்னா மேல நமக்கு என்ன? வெர்போட ஐஎன்ஜி இருக்கு. ரைட், அப்ப கீழே நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகணும்? பீயிங்கா கொண்டு வரணும். ரைட், அப்போ ஃப்ரூட்ஸ் ஆர் பீயிங். அப்ப இந்த பீயிங் என்னது? இங்க இருக்கிற ஐஎன்ஜி. ரைட், இன்ஸ்டெட் ஆஃப் ஐஎன்ஜி இல்ல, நம்ம அதுக்கு ஒரு மாற்ற, ஒரு ஆல்டர்னேட்டிவ். ரைட், சோ ஃப்ரூட்ஸ் ஆர் பீயிங் சோல்டு. செல்லோட V3 ஃபார்ம் என்னது? சோல்டு. ரைட், பை ஹீக்கு என்ன வரும்? ஹிம். ரைட், இப்ப பாருங்க, ஃப்ரூட்ஸ் ஆர் பீயிங் சோல்டு பை ஹிம். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்களேன். ரைட், நம்ம ஒன்னும் பெருசாலாம் ஒன்னும் மாத்தல. ரைட், பிரசன்ட் கண்டினியூஸ் புதுசா ஏதாவது பண்ணியிருக்கோமா? ஒண்ணு இல்ல. என்ன ஸ்ட்ரக்சர் படி என்ன இருக்கு? இங்க ஒரு பி வெர்ப் இருக்கு, இங்க ஒரு ஐஎன்ஜி எக்ஸ்ட்ராவா, கம்பேரிங் டு சிம்பிள் பிரசன்ட். ரைட், இங்க நமக்கு எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? ஒரு பி வெர்ப் இருக்கு, ஒரு ஐஎன்ஜி இருக்கு. அதே இங்க என்ன போட்டிருக்கோம்? பீயிங்கா கீழே போட்டிருக்கோம். அவ்வளவுதான். சரியா? ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட், I am calling my friends. I am calling my friends. Present continuous தான். சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. I am calling my friends. Right, subject என்னது? I. doer of the statement I. அடுத்து என்ன பண்றோம்? calling. am calling. b verb கரெக்டா இருக்கா? I க்கு ஏத்த மாதிரி இருக்கா? சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி இருக்கா? am. சூப்பர். calling, so verb. ரைட், my friends வந்து ஆப்ஜெக்ட். யாரை கூப்பிடுறேன்? யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு பாசிவ் எழுத போறோம். சரியா? ரைட், சோ சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். முதல்ல என்னது? ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வருமா? என்ன வருது? my friends எழுதிட்டோமா? ரைட், எழுதுன சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா? பாருங்க, my friends சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். சூப்பர். அப்ப என்ன பி வெர்ப் வரும்? ரைட், இங்க என்ன போட்டிருக்கோம்? ஐ சிங்குலர். ஐக்கு ஆம் தான். ரைட், அப்ப இங்க என்ன இருக்கு? மை ஃப்ரெண்ட்ஸ். அப்ப மை ஃப்ரெண்ட்ஸ்ங்கும் போது என்ன வரும்? ஆர். சூப்பர். இப்ப நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஃப்ரூட்ஸ் ப்ளூரல், ஆர் போட்டோம். சூப்பர். ரைட், அப்போ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர். ரைட், என்ன எழுதிட்டோம்? எஸ் எழுதிட்டோம், சப்ஜெக்ட் எழுதிட்டோம், பி வெர்ப் எழுதிட்டோம். இடையில அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? V3 இல்ல. ஏன்? எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன இருக்கு? கால் இருந்துச்சுன்னா நம்ம என்ன போட்டுடலாம்? கால்டுன்னு போட்டுடலாம். காலிங் இருக்கு. ஒரு பி வெர்போட சேர்த்து என்ன இருக்கு? நமக்கு காலிங் இருக்கு. அப்ப என்ன எழுதணும்? இங்க இருக்கிற ஐஎன்ஜி கீழே கொண்டு வரும்போது பீயிங். ரைட், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீயிங். கால் என்னவா மாறும்? கால்டு பை ஐ ஆப்ஜெக்டா வரும்போது மீ. சோ நல்லா பாருங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீயிங் கால்டு பை மீ. ரைட், இதான் என்ன அப்படின்னா நமக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஒரு 3 எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ரைட், நீங்க போட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க.
students are waiting students are participating so they are participating right இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன் they are participating right எப்படி இருக்கு சப்ஜெக்ட் இருக்கு ரைட் பி வெர்ப் கரெக்டா போட்டிருக்கோமா போட்டிருக்கோம் வெர்போட ஐஎன்ஜி வந்திருக்கா வந்திருக்கு இதுக்கு மாத்தலாமா ரைட் ஆப்ஜெக்ட் போட்டு என்ன போடலாம் they are participating என்ன போடலாம் participated in the seminar ரைட் வருமா எல்லா வெர்புக்கும் வருமா வராது ரைட் திரும்ப நான் சொல்றேன் எல்லா வெர்பும் என்ன ஆகாது ஆப்ஜெக்டோட ரைட் சேர்ந்து வராது ரைட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இந்த கேட்டகரிக்கு என்னது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் நம்ம அதை இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு செப்பரேட் வீடியோல பார்ப்போம் சரியா அப்ப இது என்னது தப்பு ரைட் டைரக்டா நம்ம அப்படி யோசிச்சிட கூடாது இல்லையா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தான் சொல்லணும் டிரான்சிட்டிவ் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இதுக்கப்புறம் என்ன போட முடியாது நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட முடியாது ரைட் அப்ப இந்த மாதிரி வேர்ப்ஸ் இருக்கு ரைட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் இருக்கு ரைட் நம்ம அந்த வேர்ப் சூஸ் பண்ணும்போது கவனமா சூஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ அடுத்து என்ன அப்படின்னா ரைட் இது இருக்கட்டும் ரைட் இன்ட்ரான்சிட்டிவ் எக்ஸாம்பிளா இருக்கட்டும் ரைட் இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரீடிங் போம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரீடிங் போம்ஸ் இதோட எக்ஸாம்பிள் பாருங்க இதுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் வந்திருக்கு ரைட் அப்ப என்னது இதுதான் என்ன அப்படின்னா the difference between transitive and intransitive verbs ஓகேவா இப்போ இதுக்கு மாத்த முடியுமா சப்ஜெக்ட் இருக்கு verb இருக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு மாத்த முடியுமா பாருங்க எஸ் ஆர் ரீடிங் verb poems என்னது ஆப்ஜெக்ட் எதை எதை poems ரைட் poems ரைட் எதை poems ரைட் சோ சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் ரைட் இந்த கேட்டகரி ரைட் இந்த verb என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும் ஆக்டிவ்ல இருந்து பாசிவாவோ இல்ல பாசிவ்ல இருந்து ஆக்டிவாவோ நம்ம என்ன பண்ணலாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் ரைட் இந்த மேல உள்ள கேட்டகரி மாதிரி கிடையாது சரியா பார்த்து வச்சுக்கோங்க ரைட் மேல உள்ள கேட்டகரி மாதிரி நமக்கு என்னது இது கிடையாது ரைட் இது நம்ம தனி வீடியோல பார்ப்போம் ரைட் சோ இப்போ நம்ம என்ன செய்வோம் மாத்துவோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரீடிங் போம்ஸ் ரைட் சேம் தான் என்னது ஆப்ஜெக்ட சப்ஜெக்டா கொண்டு வர போறோம் ரைட் என்னது போம்ஸ் ரைட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ரைட் நம்ம அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ரைட் போம்ஸ் poems right subject என்னது singular plural plural so poems are right ing இருக்கு ஒரு be verb இருக்கு being right read ஓட past tense sorry read ஓட v3 form என்னதுதான் ஸ்பெல்லிங் என்னது அதே மாதிரி தான் வரும் ரைட் ed வராது ஓகேவா ரைட் are being read by யாரு students ஓகேவா அப்ப இது என்ன கேட்டகரி இந்த வெர்பு ஈடி வரலல்ல இது என்ன கேட்டகரி இன்ட்ரான்சிட்டிவா மேல இருக்கிறதா இன்ட்ரான்சிட்டிவ் ரைட் நம்ம வெர்புக்கு நம்ம அதை பார்க்கணும்ல எல்லா வெர்புமே வந்துடக்கூடாது இல்ல அப்ப இது என்ன கேட்டகரி ஈடி போடல எக்ஸலண்ட் இது என்னது ரெகுலர் இர்ரெகுலர் வெர்பு இர்ரெகுலர் அது என்ன இர்ரெகுலர் ரெகுலர் நமக்கு தெரியும் எப்படி பிளே பிளேடு பிளேடு கில் கில்டு கில்டு இதெல்லாம் ரெகுலர் ரைட் இர்ரெகுலருங்கும் போது என்னது இப்படிதான் இருக்கும் ரைட் பை பாட் பாட் ரைட் அடுத்து என்னது இந்த கட் 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 ரைட் இதெல்லாம் கொஞ்சம் படிக்கும் போது ஈஸியா இருந்துச்சு கட் 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 புட் 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 ரைட் அதெல்லாம் என்னது நமக்கு இர்ரெகுலர் வேர்ப் ஓகேவா இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோ ரைட் இர்ரெகுலர் வேர்ப் ஒர்க் ஆகும் எக்ஸாம்பிள் இது இர்ரெகுலர் வேர்ப் என்னது ஒர்க் ஆகும் இன்ட்ரான்சிட்டிவ் என்ன செய்யாது ஒர்க் ஆகாது சரியா ரைட் இப்போ நம்ம அடுத்து என்ன அப்படின்னா ஒரு 3 எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் ரைட் ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸை பாருங்க ரைட் எல்லாமே எப்படி இருக்கு நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு ரைட் இப்போ இந்த எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாஸ்க் ஏன்னா நம்ம போனதுல பார்த்தோம்ல எக்ஸாம்பிள் ரைட் இன்ட்ரான்சிட்டிவ் நான் கொடுக்க மாட்டேன் ரைட் ரெகுலர் இர்ரெகுலர் இதுல எதெல்லாம் ரெகுலர் எதெல்லாம் இர்ரெகுலர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் ஸோ எதெல்லாம் இர்ரெகுலர் எதெல்லாம் ரெகுலர் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ரைட் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான் V3 போட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதான் ரைட் எழுதி முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க ரைட் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन மை ஃாதர் இஸ் ரைட்டிங் எ லெட்டர் ரைட் அப்ப என்னது நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே என்னது சிங்குலர் ரைட் மை ஃாதர் இஸ்
ரைட்டிங் எ லெட்டர். சப்ஜெக்ட் இருக்கட்டும் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே என்னது சிங்குலர், ரைட்? அப்போ இந்த பி வெர்பு சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி போட்டிருக்குமா, வெர்போட ஐஎன்ஜி இருக்கா, ரைட்? she is explaining the lesson. so both இங்கேயுமே என்னது நமக்கு ரெண்டு சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் சிங்குலர்ல இருக்கு, ரைட்? is explaining, she க்கு ஏத்த மாதிரி பி வெர்ப் இருக்கா, ஓகே. தேர்ட் ஒன் பாருங்க, we are completing the tasks. we are completing the tasks. இப்போ இந்த we சப்ஜெக்டா இருக்கட்டும் இல்ல இந்த tasks ஆப்ஜெக்ட் ரெண்டுமே என்னது ப்ளூரல், ரைட்? சோ ஆப்ஜெக்ட் கூட பிரச்சனை இல்லைங்க. இப்போ இந்த we சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க போட்டிருக்கோமா, are, ஓகே. பி வெர்ப் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, completing. அடுத்து he is buying books. இங்க சிங்குலர், இங்க என்னது ப்ளூரல், ரைட்? சோ பி வெர்ப் கரெக்டா இருக்கா, he is buying books. சோ கமெண்ட் செக்ஷன்ல என்ன அப்படின்னா உங்க ஆன்சர் பாருங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ், ஓகேவா? ரைட், இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ரைட்? சோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கும்போது, ரைட், நமக்கு ஸ்ட்ரக்சர்ல எதுவும் அதே தான், பிரசன்ட் கண்டினியூஸ் எப்படியோ அதே தாங்க, ரைட்? என்ன இந்த பி வெர்ப்ல மட்டும், ரைட், எப்படி am is are, ரைட்? சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நமக்கு என்னது இங்க ஒரு நமக்கு மொத்த பி வெர்ப் எப்படி அப்படின்னா am is are was were, இதுதான் பி வெர்போட மொத்தம், ரைட்? அப்போ என்ன அப்படின்னா நமக்கு am is are வந்து எங்க போயிருது, நமக்கு பிரசன்ட்டுக்கு போயிருது. அப்போ மிச்சம் இருக்கிற was were வந்து பாஸ்டோட, ரைட்? அப்ப பாத்துக்கோங்க பி வெர்ப் என்னது நமக்கு பாஸ்டுக்கான பி வெர்ப் வாஸும் வேரும். ரொம்ப ஈஸி. வாஸ் எதுக்கு சிங்குலர், வேற எதுக்கு ப்ளூரல், ரைட்? அவ்வளவுதான், இவ்வளவுதாங்க. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா வாஸ், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சுன்னா வேர், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், சரியா? நம்ம என்ன பண்ணல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொடுக்கல, am is are, ரைட்? அதை விட இது கொஞ்சம் ஈஸி தான். மற்றபடி ஸ்ட்ரக்சர் என்னது எல்லாமே என்னதுதான், கம்ப்ளீட்டா என்னது சேம் தான், ரைட்? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அதே தான். முதல்ல என்ன வரும், சப்ஜெக்ட் வரும், ரைட்? அடுத்து என்னது பி வெர்ப் என்னது வாஸ் இல்லைன்னா வேர், ரைட்? அடுத்து என்னது வெர்போட ஐஎன்ஜி, அடுத்து என்னது ஆப்ஜெக்ட், ரைட்? இதுதான் என்னது அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர், ரைட்? இப்போ நம்ம எப்படி ஒன்று எழுதுவோமா, ரைட்? என்ன ப்ளூரல் எழுதுவோம், தே, சரியா? அவர்கள், தே. அப்போ வாஸ் வருமா வேர் வருமா, வேர், தே வேர், ரைட்? they were building, sorry, they were building a house, right? they were building a house, right? இப்ப பாருங்க சப்ஜெக்ட் எப்படி இருக்கு, டே, ரைட்? பி வெர்ப் என்ன போட்டிருக்கோம், வாசா வேரா, வேர். ஏன், ஏன்னா அங்க என்ன இருக்கு, தே, ரைட்? சோ ப்ளூரல். இப்போ ப்ளூரல் நம்ம என்ன போடணும்னு பார்த்தோம், வேர். சோ தே வேர் பில்டிங், வெர்போட ஐஎன்ஜி வந்துருச்சா, பில்ட் பேஸ் ஃபார்ம் வெர்ப், ரைட்? பில்டிங் என்ன கட்டுறாங்க, ஏ ஹவுஸ், ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு வீடு கட்டி கொண்டு இருந்தார்கள், ரைட்? தே வேர் பில்டிங் ஏ ஹவுஸ், ரைட்? ஸ்ட்ரக்சர் படி கரெக்ட். இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம், பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்த போறோம். சேம் சேம் அதே தான், ரைட்? பிரசன்ட் கண்டினியூஸ்ல என்ன பாடுபட்டோமோ அதே தான், ரைட்? ஒண்ணும் இல்ல, சப்ஜெக்ட் பிரிச்சுக்கோங்க, வெர்பை தனியா எடுத்துக்கோங்க, ஆப்ஜெக்ட் தனியா எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ நம்ம மாத்த போறோம். முதல்ல என்னது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா, ப்ரொனவுன்னா நமக்கு என்னது ஐ வித் ஹி ஷீட்னா நம்ம ஐக்கு ஏத்த மாதிரி மீயோ இல்ல ஹீக்கு ஏத்த மாதிரி ஹிம்மோ, ரைட்? இல்ல தேக்கு ஏத்த மாதிரி தும், ரைட்? மாறும்ல. இப்போ நமக்கு என்ன இருக்கு ஆப்ஜெக்ட்ல, ரைட்? ஒரு காமன் நவுன் ஹவுஸ், அது மாறுமா, மாறாது. அப்ப ஆன்சர் என்ன, அந்த சப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட பாசிவ் வாய்ஸ்ல நம்ம சப்ஜெக்டா எழுதியிருக்கோம், கரெக்டா எழுதிட்டோமா, ஏ ஹவுஸ், ரைட்? அடுத்த ரூல் படி என்னது வாசா வேரா, ரைட்? அதே தான் பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம என்ன பண்ணோமோ அதே தான், ரைட்? சோ முதல்ல சப்ஜெக்ட் எழுதிட்டோம், அடுத்து என்ன எழுதணும், பி வெர்ப், ரைட்? அந்த இதை வேணா எழுதிடுவோமா, சப்ஜெக்ட் பி வெர்ப், பி வெர்புக்கும் போது வாஸ் இல்லைன்னா வேர். சோ பி வெர்புக்கு அடுத்து பீயிங், அடுத்து V3 ஃபார்ம் பை பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் பாசிவோட ஸ்ட்ரக்சர், ரைட்? பாசிவோட ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இங்க பிரசன்ட்ல போட்டு பார்த்ததாங்க, அதே தான், ரைட்? நம்ம என்ன பண்ணிட்டோம், சப்ஜெக்ட் எழுதிட்டோமா, ஏ ஹவுஸ், அடுத்து பி வெர்ப் வாசா வேரா, மேல வேற இருக்குல்ல அது அப்படியே போட்டுடலாமா, போடக்கூடாது. ஏன், ஏன்னா மேல இருக்கிறதால நம்ம அப்படியே எழுத முடியாது, ரைட்? மேல எப்படி இருக்கு, வேர். எதை பொறுத்து இருக்கு, இந்த தேயை பொறுத்து இருக்கு, எதை பொறுத்து இருக்கு, இந்த தே. சோ ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ளூரல் பி வெர்ப். இங்க நமக்கு என்ன இருக்கு, சிங்குலர் சப்ஜெக்ட் ஹவுஸ், ஒரு ஹவுஸ் தானே,
ரைட். அப்ப வாஸ் வருமா வேற வருமா? வாஸ். ரைட். a house was. அடுத்த ரூல் படி பீயிங், ஏன்னா அங்க என்ன இருக்கு நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல ing. பீயிங் b3 என்னது? built. irregular verb. ரைட். built. அடுத்து பை யார் கெட்டுறா? தே என்னவா மாறும்? them. ஒன்னொன்னா பாருங்க, ஒன்னொன்னா எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. ரைட். a house was being right built by them. ரைட். சோ அப்ப என்ன எப்படி இருக்கு? மேல இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டா சப்ஜெக்டா வந்துருச்சா? எஸ். ஓகே. பீவர் போட்டோமா? வாஸ். ஓகே. அதுக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்கோமா? அதான் முக்கியம். போட்டிருக்கிறது முக்கியம் இல்ல. ரைட். ரைட். அடுத்து பீயிங் போட்டிருக்கோமா? சூப்பர். v3 பில்டோட v3 என்னது? பில்டட் இல்ல, irregular. built. ரைட். அப்போ built. சூப்பர். v3 போட்டாச்சு, பை போட்டாச்சு. தே என்னவா மாறி இருக்கு? them. ரைட். சோ நல்ல எக்ஸாம்பிள். பாஸ்ட் கண்டினியூஸ். ரைட். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரசன்ட்டுக்கும் இப்ப பிரசன்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கடைசியா எழுதுனதை எடுத்துக்கோங்க. இதுக்கும் பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சருக்கும் பாருங்க எந்த இடத்துல. ரைட். இந்த முன்னாடி எல்லாம் பாருங்க, இந்த 7 வித்தியாசத்தை கண்டுபிடி, 5 வித்தியாசத்தை கண்டுபிடிப்பாங்கல்ல. உங்களுக்கு இதுல பிரசன்ட்ல உள்ள பேசிவுக்கும் பாஸ்ட்ல உள்ள பேசிவுக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா இந்த பி வர்பு தான். ரைட். சோ இதுதான் என்ன அப்படின்னா என்ன டென்ஸ் அப்படின்னு. இப்போ அங்க இதே இந்த இடத்துல ஆமோ இசோ ஆரோ இருந்திருந்தா அது என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ். வாசும் வேற இருக்க போய் தான் என்னவா மாறுது? இது பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இந்த எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பாத்துக்கோங்க. சரியா? ரைட். சோ மேல ஆக்டிவ் வாய்ஸ் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் அல்லது வேர். ரைட். வெர்போட ing ஓ. அதுக்கு ஏத்த மாதிரி தே வேர் பில்டிங் a house. பாசிவ் வாய்ஸ் எப்படி இருக்கு? சப்ஜெக்ட் பிளஸ் பி வெர்பு வாஸ் அல்லது வேர், பீயிங் பிளஸ் b3 பிளஸ் வெர்போட ஆப்ஜெக்ட். ரைட். அதுக்கு ஏத்த மாதிரி a house பி வெர்ப் எழுதி இருக்கோம், வாஸ், பீயிங் போட்டோம், b3 built by them. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாப்போமா? ரைட். ரைட். இப்போ நம்ம ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட். அது போக பார்த்து முடிச்சுட்டு இங்க நான் சைட்ல எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட். எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இருக்கு. ரைட். நம்ம அதை பார்ப்போம். இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? குமார். ரைட். குமார் இஸ் ஆர் வாஸ் என்ன வரும்? பாஸ்ட் கண்டினியூஸ்ல வாஸ். குமார் வாஸ் ரைட் சால்விங் த ப்ராப்ளம். ரைட். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ். நம்ம இப்போ எத்தனாவது எக்ஸாம்பிள் இது? செகண்ட் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ குமார் வாஸ். அப்போ நம்ம எதுல கவனமா இருக்கும்னு நான் கூட சொல்லிட்டேன். ரைட். நீங்க குமாரை வச்சோ சால்விங்க வச்சோ இல்ல ஆப்ஜெக்டான ப்ராப்ளம் வச்சோ அது என்ன டென்ஸ்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அப்ப நம்ம என்னது? பி வெர்பு தான். ரைட். பி வெர்ப் கரெக்டா போட்டாச்சு. ஸோ சப்ஜெக்ட் என்னது? குமார். வெர்ப் என்னது? வாஸ் சால்விங். ரைட். ஆப்ஜெக்ட் என்ன? த ப்ராப்ளம். ரைட். இப்போ நம்ம இதை மாத்த போறோம். ரைட். அதே தான். ஆப்ஜெக்ட் என்னது? நீங்க அதை எழுதி வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரைட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வந்துருச்சு, த ப்ராப்ளம். இப்போ வந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம முதல் வேலை என்னது? அது சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். ஏன்னா பார்த்தா தான் பி வெர்ப் எழுத முடியும். அப்படிதானே? ரைட். இப்போ ப்ராப்ளம். சரியா? சிங்குலரா ப்ளூரலா? ப்ராப்ளம்ஸா ப்ராப்ளமா? ப்ராப்ளம் சிங்குலர். அப்ப என்ன ஒரு வாசா வேற? த ப்ராப்ளம் வாஸ். சரியா? இங்க வாஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம இங்க வாஸ் போடல. இங்க ப்ராப்ளம் சப்ஜெக்ட் சிங்குலர் சப்ஜெக்ட்ங்கிறதுனால தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்? வாஸ் போட்டிருக்கோம். சரியா? வாஸ் ஐஎன்ஜி இருக்கு. அந்த ஐஎன்ஜி இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டுடலாம்? பீயிங் போட்டுடலாம். ரைட். அடுத்து சால்வோட v3 ஃபார்ம் சால்வ்டு. ரெகுலர் வெர்ப்ல சால்வ்டு. ரைட். அடுத்து பை யாரு? குமார். ரைட். So the problem was being solved by குமார். ரைட். ஸ்ட்ரக்சர் படி கரெக்டா இருக்கான்னு பாருங்க. சப்ஜெக்ட் ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வந்துருச்சு. அடுத்து என்னது? பி வெர்ப் கொடுத்துட்டோம். ஓகே கரெக்டா இருக்கா? அடுத்து பீயிங் சால்வ்டு v3 வந்திருக்கா? பை என்னது? ஆப்ஜெக்ட், அதாவது அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் குமார். ஓகே சூப்பர். இப்போ எக்ஸசைஸ் பக்கம் வாங்க. சரியா? 4 எக்ஸசைஸ் இருக்கு. ரைட். போட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் த கேர்ள். ரைட். சப்ஜெக்ட் என்ன? சிங்குலர். ரைட். த கேர்ள். அப்போ பி வெர்ப் என்ன போட்டிருக்கோம்? வாஸ். கரெக்டா போட்டிருக்கோமா? ரைட். த கேர்ள் வாஸ் கிளீனிங் த ரூம். சப்ஜெக்ட் என்னது? த கேர்ள். வெர்ப் என்னது? வாஸ் கிளீனிங். ரைட். ஆப்ஜெக்ட் என்ன? த ரூம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஹி வாஸ் குக்கிங் டின்னர். ரைட். இந்த கிளீனிங் கேர்ள். ஓகேவா? நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனாலதான் ஹி தூக்கி குக்கிங்ல போட்டாச்சு. ஹி வாஸ் குக்கிங் டின்னர். ரைட். பி வெர்ப் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. வாஸ், ஹி சிங்குலர்.
அடுத்து தே ஒரேடியா சிங்குலரா எழுத முடியாதுல்ல. தே ப்ளூரல் என்ன போட்டாச்சு வேர். தே வேர் பெயிண்டிங். தே வேர் பெயிண்டிங் த வால். சரியா, தே வேர் பெயிண்டிங் த வால். ஸோ சப்ஜெக்ட் என்ன தே, verb என்னது வேர் பெயிண்டிங், ஆப்ஜெக்ட் என்ன த வால். And the last one, the child was breaking the glass. The child was breaking the glass. So subject என்னது the child, verb என்னது was breaking, கரெக்டா இருக்கான்னு பாருங்க. லாஸ்ட்ல என்னது the glass. ஓகேவா? சோ இதுதான் இந்த எக்ஸசைஸ் முடிங்க. ரைட், நம்ம முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம கண்டினியூஸ் முடிச்சிட்டோம், ப்ரெசென்ட் பாஸ்ட் முடிச்சிட்டோம், நமக்கு ஃபியூச்சர் கிடையாது. ரைட், இப்போ லாஸ்ட் ஆஸ்பெக்டான பெர்ஃபெக்ட்டுக்கு வந்துட்டோம். ரைட், பெர்ஃபெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ரைட், மூணுமே இருக்கு அப்படிதானே, மூணுமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட். ஸோ பெர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது நம்ம இது வரைக்கும் என்ன அப்படின்னா பீவர்போட ஹெல்ப்ல தான் நம்ம என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணோம். ரைட், இப்போ என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது ஆக்டிவ் வாய்ஸ் என்னவா மாறும், ஹேவ் வெர்ப் வரும். ரைட், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் பீவர்போட யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஹேவ் வெர்ப். ரைட், அந்த ஹேவ் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஸோ இப்போ ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்னது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா ஹேஸ் வரும். ரைட், மற்ற அதெல்லாம் என்னது ப்ளூரல் எல்லாத்துக்கும் ஹேவ் வரும். ஐ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஏன்னா ஐக்கு என்னதான் வரும், ஹேவ் தான் வரும். சரியா, நிறைய பேருக்கு இந்த டவுட் வரலாம், ஹேவா ஹேஸா என்ன வரும். ரைட், நிறைய பேர் பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த டவுட் வரும். ரைட், அதனாலதான் நான் தெளிவா போட்டிருக்கேன். எங்க பாருங்க, சப்ஜெக்ட், சப்ஜெக்ட பொறுத்து ஹேவா ஹேஸா. அப்ப ஹேஸ் எங்கெல்லாம் வரும், ஒரே பிரின்சிபல் என்னது, ஒரே தான், ஹி ஷி இட். சரியா, ஹி ஷி இட். ரைட், இந்த மாதிரி ப்ரொனவுன் இருந்தோம் இல்ல அப்படின்னா, ரைட், நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர். ரைட், ஹி ஷி இட்டா இருந்துச்சுன்னா ஹேஸ் வரும். இல்ல அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், ப்ராப்பர் நவுன் சிங்குலர். ரைட், அது இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஹேஸ் தான் வரும். ரைட், இப்ப அடுத்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, முதல்ல சிம்பிள்ல எப்படி இருந்துச்சு, V1 அப்படியே இருந்துச்சு பேஸ் ஃபார்ம், கண்டினியூஸ்ல ஐஎன்ஜி. இங்க பாருங்க நமக்கு ஹேவ் வெர்ப், ஹேஸ் வெர்ப். ரைட், ஹேவ் ஹேஸோ ஹேவ் வெர்ப் நம்ம யூஸ் பண்றதுனால வெர்ப் என்ன ஃபார்முக்கு மாறிடும், ஆட்டோமேட்டிக்கா V3க்கு மாறிடும். எக்ஸாம்பிள், 3 எக்ஸாம்பிள் இருக்கு, நீங்க பாருங்க. they have played chess கிடையாது, they have played chess. ரைட், he has called me கிடையாது, he has called me. இப்ப பாருங்க. ரைட், என்னது நம்ம ஹேஸ் எங்க போட்டிருக்கோம், எல்லாத்துக்குமா போட்டிருக்கோம் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் ஹீயோ ஷீயோ இட்டோ. ரைட், இதே இடத்துல இந்த இடத்துல ஒரு அருண் இருந்தாலும் ஹேஸ் வரும். ரைட், ப்ராப்பர் நவுன் இல்லையா, சிங்குலர். ரைட், அதே மாதிரி குமார்னு இருந்தா ஹேஸ் தான், ராணின்னு இருந்தா ஹேஸ் தான். ஓகேவா? ரைட், அந்த மாதிரி. அடுத்து கடைசியில பாருங்க ஐ, நான் ஏற்கனவே சொன்னேன் ஐக்கு என்னதான் சிங்குலரா இருந்தாலுமே ஐ என்ன வரும், ஹேவ். மற்றபடி ப்ளூரல் எல்லாத்துக்கும் ஹேவ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூஆ இருக்கலாம், இல்ல விஆ இருக்கலாம், தேயா இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் என்னதுதான் ஹேவ். ரைட், அடுத்து ஸ்ட்ரக்சர் பாருங்க, V3ல இருக்கான்னு பாருங்க, பிளேடு, கால்டு, ஓப்பன், அடுத்து ஆப்ஜெக்ட். ஸோ பேசிவ்க்கு மாத்தும் போதும் இதே பிரச்சனை. பேசிவ்க்கு மாத்தும் போது என்ன, நம்ம பி வெர்பை உள்ள தொடக்கூடாது. பி வெர்ப் வரும், ஏன்னா ரூல் படி நம்ம அங்க என்ன போடணும், பி வெர்ப் போடணும். பேசிவ்னாலே பி வெர்ப். அந்த பி வெர்ப் சின்ஸ் இட் இஸ் a perfect have வெர்ப்ங்கிறதுனால பி வெர்ப் என்னவா மாறும், இங்க என்னவா மாறி இருக்கு, பீன். இது ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா, இந்த பி வெர்ப் இங்க என்னவா மாறி இருக்கு, பீன். எங்க எப்படி கண்டினியூஸ்ல பீயிங்கோ. ரைட், பீயிங் வெர்போட ஐஎன்ஜி மாதிரி பீயிங், இங்க நமக்கு என்னது பீனா மாறி இருக்கு. ஓகேவா? அடுத்து V3, ரைட், பை பிளஸ் ஆப்ஜெக்ட், அதே தான். சரியா? ரைட், இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் நான் மாத்துறேன், உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த சென்டென்ஸ் நீங்களே மாத்திடுவீங்க. ரைட், இப்போ கொடுத்துருக்கபடி ஹேவ் வெர்ப் என்னதுங்க, ஹேவ் வெர்ப் வந்திருக்கு. அப்போ சப்ஜெக்ட் என்னவா இருக்கு, they have, plural have, கரெக்ட் தான். V3 ஃபார்ம்ல இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, மாத்திடுவோமா? ரைட், இங்க ஆப்ஜெக்ட் என்னது, செஸ். சோ they சப்ஜெக்ட், have played என்னது verb, chess என்னது ஆப்ஜெக்ட். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் தானே பாசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட்டா வரணும். ரைட், இந்த ஆப்ஜெக்ட் தானே சப்ஜெக்ட்டா வரணும். அப்ப முதல்ல என்ன போடுவோம், chess. ரைட், செஸ் சப்ஜெக்ட் போட்டோம். அடுத்து ஹேவா ஹேஸா, செஸ் சிங்குலர். ரைட், அதுல எந்த டவுட் இல்லையா? ஓகே, செஸ் ஹேஸ், ஹேவ் வராது. மேல தே, ரைட், ப்ளூரல். இந்த செஸ் சிங்குலர், ஹேஸ். அடுத்து பி பெர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறதுனால என்னவா மாறுது, பீன். ஓகேவா, பீன். அடுத்து சோ பெர்ஃபெக்ட் அப்படிங்கும் போதே நம்ம இங்க என்ன வந்துடணும், பிளே வராது, V3 ஃபார்ம் தான். சரியா, அது பாசிவ். அது போக நம்ம பெர்ஃபெக்ட் அப்படிங்கும் போதே V3 ஃபார்ம் தான். சரியா, பிளேடு பை யாரால, தே என்னவா மாறும்,
ஆப்ஜெக்ட்டுக்கு போகும்போது them. அவ்வளோதாங்க, ஈஸி. ஸோ நம்ம என்ன அப்படின்னா நிறைய நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுனால இது என்னது அடுத்தடுத்து கொஞ்சம் ஈஸியா வந்துடும். ரைட், செஸ் ஹேஸ் பீன் பிளேட் பை them. ரைட், அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமா? ரைட், ஸோ சப்ஜெக்ட் என்னது he, verb என்னது has called. இதான் verb, has மட்டும் இல்ல, has called. ரைட், கடைசியில ஆப்ஜெக்ட் என்னது me. ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ், அப்படிதான், ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ். ரைட், இப்போ நம்ம பார்ப்போம் இந்த me ஆப்ஜெக்ட். ரைட், சப்ஜெக்டா வரும்போது என்னவா மாறும்? I. ரைட், உங்களுக்கு கீழே ஆன்சர். அப்ப ஐ வந்துருச்சு அப்படின்னா ரைட், ரைட் இப்போ நமக்கு மீ. ரைட், நமக்கு ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு? மீ. ரைட், ஹி சப்ஜெக்ட், ஹேஸ் கால்டு வந்து வெர்ப், மீ ஆப்ஜெக்ட். ரைட், இப்போ இந்த மீ வந்து நமக்கு ஆப்ஜெக்ட். ரைட், அது நம்ம சப்ஜெக்ட் வரும்போது என்னவா மாறும்? ப்ரொனவுன் ஐ. ரைட், அது அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், இது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஐ. ரைட், ஓகே. அப்ப ஐ வந்துருச்சுன்னா சப்ஜெக்ட் போட்டோம், ஹேவா ஹேஸா. ஐக்கு மட்டும் என்ன வரும்னு பார்த்தோம்? ஹேவ். உங்களுக்கு கீழே இருக்கு. ரைட், ஐக்கு என்ன வரும்? ஹேவ். ஹேவ் போட்டோம். அடுத்து என்ன இருக்கு? பி வெர்ப் என்னவா மாறும்? பீன். கண்டிப்பா பீன் போடணும், இல்ல அப்படின்னா ஆக்டிவ்க்கும் பேசிவ்க்கும் நமக்கு வித்தியாசமே தெரியாது. ஓகேவா? பீன். அடுத்து வெறும் B3 ஃபார்ம் கால்டு பை யாரு? யாரால? ஹிம், அவனால், ஹிம். அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ரைட், ஐ ஹாவ் ஓபன்ட் த பாக்ஸ். சப்ஜெக்ட் என்னது? ஐ. ஹாவ் ஓபன்ட்ங்கிறது வெர்ப். லாஸ்ட்ல நமக்கு என்ன இருக்கு? ஆப்ஜெக்ட் என்னது? எதை ஓபன் பண்ணாங்க? த பாக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இதே மாதிரி மேல எப்படி 3 மாத்தணுமோ அதே மாதிரி நம்ம என்னது இதையும் மாத்திடுவோம். ரைட், சோ ஆப்ஜெக்ட் என்னது? த பாக்ஸ். ஹேவா ஹேஸா? எத்தனை பாக்ஸ்? ஒரு பாக்ஸ் தானே, அப்ப ஹேஸ் தானே. சூப்பர். ரைட், அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இது ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஒரு பாக்ஸ், சிங்குலர், ஹேஸ். ஹேஸ். அடுத்து என்ன? பீன் போடணும்ல, பி வெர்பு பீன். ரைட், அப்ப ஹேஸ் போட்டாச்சு, பீன் போட்டாச்சு, B3 ஃபார்ம்லயும் எழுதியாச்சு. பை ஐ என்னவா மாறும்? மீ. The box has been opened by me. சரியா? எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. have has usage. ரைட், நமக்கு என்னது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா have has usage தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? ரைட், இப்போ அடுத்து present perfect பார்த்தாச்சு. நம்ம இப்போ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா past perfect. ரைட், அடுத்து என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இந்த மூணையும் பார்த்துட்டு லாஸ்ட்ல என்ன அப்படின்னா பர்ஃபெக்டோட ஒரு எக்ஸசைஸ், மொத்தமா ஒரு 5-6 எக்ஸசைஸ் நம்ம பார்ப்போம். சரியா? ரைட், இப்போ அடுத்து என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ரைட், இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ரைட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நம்ம இப்போ அடுத்து என்னன்னா எக்ஸசைஸ் பார்க்க தான் போறோம், எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்க தான் போறோம். ரைட், பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன அப்படின்னா ரொம்ப லாஜிக்கா சொல்லணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்? have has யூசேஜ் உங்களுக்கு வந்துருச்சு. ரைட், சிங்குலர். ரைட், has. ரைட், அதுல ஐக்கு வந்துச்சுன்னா ஐ சிங்குலர் தான், நம்ம have போடுறோம். ரைட், மற்றபடி என்னது ப்ளூரல் எல்லாத்துக்கும் have. இந்த இவ்வளோ ஒரு நுணுக்கமான ஒரு ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா இது என்னது உங்களுக்கு ஒரு ஜுஜிபி தான். ஏன்னா சிங்குலரோ ப்ளூரலோ, கண்டினியூஸ்ல கூட நமக்கு வாஸ் வேற பிரச்சனை இருந்துச்சு. இங்க ஒன்னே ஒண்ணுதான், என்னது? had தான். வெதர் இட் இஸ் a singular or plural, நமக்கு என்னதுதான்? had B3. ஓகேவா? ரைட், சோ சப்ஜெக்ட் போட்டாச்சு. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் சரி ப்ளூரலா இருந்தாலும் சரி நமக்கு என்னது? had போட்டுருவோம். அடுத்து had, have, has, had. ரைட், have verb வந்தாலே verb என்னவா மாறிடும்? B3 ஃபார்முக்கு மாறிடும். ஓகேவா? அடுத்து ஆப்ஜெக்ட். ரைட், அது பேசிவ்க்கு மாறும்போது எப்படி மாறுன்னு பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்டா மாறுமா? அது யூனிவர்சல் தான். ரைட், அது மாறாது. அடுத்து had V3 என்னவா மாறுது? had been V3 மாறும். இதேதான் பிரசன்ட்ல பண்ணோம்ல, அதேதான். ரைட், என்ன அதுக்கு ஹேவ் ஹேஸ் எல்லாம் யோசிச்சு போட்டோம், இங்க அப்படி கிடையாது. சிங்குலர் ஆர் ப்ளூரல், ஹேவ் ஹேட் தான். ஓகேவா? B3 அடுத்து பை பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரைட் ஈஸியா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் அருணா, அருணா ஷி. ரைட், தேர்ட் பர்சன் ஃபீமேல். ரைட், அருணா had helped the patient. ரைட், நம்ம பேஷண்ட்ஸ்னு போட்டு கொடுமா, ஏன்னா அங்க ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ஆப்ஜெக்ட், இங்க ப்ளூரல்ல இருக்கட்டுமே. அருணா had helped the patients. சரியா? நர்ஸா இருந்திருப்பாங்க. ரைட், அருணா had helped the patients. சோ இந்த சப்ஜெக்ட் என்னது? அருணா. என்ன பண்றாங்க? had helped. யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்க? the patients. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆன்சர் எழுத போறோம். சரியா? ஆன்சர் எழுதிருவோமா? ரைட், சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வரும். ஆப்ஜெக்ட் என்னது? பேஷண்ட்ஸ். ரைட், சோ பேஷண்ட். the
அந்த ப்ளூரல் ஃபார்ம் அப்படியே எழுதிட வேண்டியதான், த பேஷன்ஸ். ரைட், அடுத்து ஹேட் அருணாக்கு மட்டும்தானா, ஐ மீன் சிங்குலருக்கு மட்டும்தானா, ப்ளூரலுக்கும் என்னதுதான் ஹேட் தான், பேஷன்ஸ் had been. ரைட், ரூல்ஸ் படி என்னது had been helped by அருணா. சரியா, இப்போ நம்ம பாருங்க ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கோம், சப்ஜெக்டா கொண்டு வந்திருக்கோம், the patients. ரைட், அடுத்து என்னது had, ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் had. ரைட், ரூல் படி நம்ம என்ன போடுவோம், ஹேடுக்கு அப்புறம் பி வெர்பு பீனா மாறும், so been. so the patients had been v3 ஃபார்ம், ஹெல்ப்போட v3 ஃபார்ம் அங்க ஆல்ரெடி v3 ல தான் இருக்கு. ரைட், v3 ஃபார்ம், ஹெல்ப்போட v3 ஃபார்ம் என்ன, helped. ரைட், so v3 ஃபார்ம். அடுத்து என்னது by plus object, by அருணா, அந்த சப்ஜெக்ட் அங்க ஆப்ஜெக்டா வந்துருச்சு. ரைட், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, my father had repaired my bike. my father had repaired my bike. so subject என்னது my father, என்ன பண்றாங்க had repaired. ரைட், had repaired, கடைசியில என்ன எதை ஆப்ஜெக்ட் என்னது my bike. so SVO பிரிச்சாச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், SVO பிரிச்சதுக்கு அப்புறம் பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்த போறோம் ரூல் படி. ரைட், அப்போ முதல்ல சப்ஜெக்ட் எழுதணும், இந்த ஆப்ஜெக்ட் என்னது my bike, சிங்குலரா my bike. இங்க மேல என்ன பார்த்தோம், பேஷன்ஸ் had போட்டோம். ரைட், சோ அருணா சிங்குலர் had போட்டோம், இங்க ஃபாதர் சிங்குலர் had, இங்க என்னது ஆப்ஜெக்ட் என்ன my bike, சப்ஜெக்டா வந்திருக்கு my bike, இதுக்கும் என்னதுதான் had தான், அப்ப எல்லாத்துக்கும் had தான். ரைட், அடுத்து ஹேடுக்கு அப்புறம் பி வந்து பீனா மாறுது, அடுத்து v3 ஃபார்ம் ரிப்பேரோடது ரிப்பேர்டு பை யாரு my father. ரைட், so my bike had been repaired by my father. சப்ஜெக்ட் பாருங்க, ஆப்ஜெக்ட் என்னது சப்ஜெக்டா வந்திருக்கா. ரைட், இங்க had repaired என்னவா மாறி இருக்கு, had been repaired மாறி இருக்கு, ஏன்னா பாஸ்ட் அதனால had போட்டிருக்கோம். have has எல்லாம் present. ஓகேவா, சோ been போட்டோம், repaired by யாரு my father. சரி, அந்த சப்ஜெக்ட் அது அப்படியே ஆப்ஜெக்டா வந்துருச்சு. ரைட், ஓகே. சோ இப்போ அடுத்து நம்ம ஃபியூச்சர். ரைட், சோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் செக்ஷன் 8வது டென்ஸ். ரைட், ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்ளிகபிள் ஆகிற 8வது நம்ம டென்ஸுக்கு வந்துட்டோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதோட முடியுது. ரைட், ஸோ ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க, சப்ஜெக்ட். ரைட், ஸோ வில் ஹேவ் என்ன வருது, ஃபியூச்சருங்கிறதுனால வில். ரைட், மற்றபடி என்னதுதான், நீ அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா சாதாரண ஒரு ப்ரெசென்ட் தான், ஒரு சாதாரண ப்ரெசென்ட்டோட வில்லு சேர்க்கும் போது ஃபியூச்சரை மாறிடும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிளே, வில்லு சேர்த்தீங்கன்னா ஐ வில் பிளே. ரைட், எல்லாத்துக்கும் செட் ஆகாது. ரைட், ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கு. ரைட், அடுத்து ஸ்ட்ரக்சரை பாருங்க, வில் ஃபியூச்சருங்கிறதுனால ஹேவ். ஸோ ஹேவ் இருக்கும்போது வெறும் என்ன ஃபார்ம்ல இருக்கும், v3 ஆப்ஜெக்ட். உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. ரைட், சப்ஜெக்ட் வில்லு ஹேவ் v3 ஆப்ஜெக்ட். ரைட், மேல பாருங்க சப்ஜெக்ட் வில்லு. ரைட், அடுத்து சப்ஜெக்ட் இருக்கா. ரைட், வில்லு ஃபியூச்சருங்கிறதுனால. ரைட், அடுத்து ஹேவ் பர்ஃபெக்ட்ங்கிறதுனால, அதுங்கிறதுனால டெல் என்னவா மாறி இருக்கு, டோல்டுன்னு மாறி இருக்கு. அடுத்து ஆப்ஜெக்ட் என்னது, த சீக்ரெட்ஸ். ரைட், ஸோ இப்போ இதுக்கு நம்ம பேசிவ்க்கு மாற்ற போறோம். பேசிவ்க்கு மாற்றும் போது அதே தான், ஆப்ஜெக்ட் என்னவா வரும், சப்ஜெக்டா வரும். ஃபியூச்சருங்கிறதுனால வில், ஹேவ், பி பீனா மாறுது v3, ஃபைனலி பை பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க, குமார் வில் ஹேவ் டோல்டு த சீக்ரெட்ஸ் நீங்களே மாத்திடுவீங்க, ஏன்னா சப்ஜெக்ட் என்னது குமார், வெர்ப் என்னது will have told. சரி, இது வரைக்கும் verb. அடுத்து என்னது the secrets object. ஓகேவா, அப்ப நான் முதல்ல என்ன எழுதணும், ஆப்ஜெக்ட் எழுதணும். ரைட், so the secrets plural the secrets என்ன வரும், குமார் சிங்குலர், எல்லாத்துக்கும் அதே தான். சிங்குலர் plural இஷ்யூ பர்ஃபெக்ட்ல எங்க வரும், பிரசன்ட்ல மட்டும்தாங்க வரும். ஹேவா ஹேஸா, பாஸ்ட்ல வந்துச்சா ஹேட் தான், இதுவும் will have தான். எல்லாத்துக்கும் என்னதுதான் will have தான், நம்ம இது மாத்தல. ரைட், so students will have. ரைட், will have, be என்னவா மாறும், been. ரைட், அடுத்து v3 ஃபார்ம், அங்க ஆல்ரெடி v3 ஃபார்ம்ல தான் இருக்கு, told by யாரு, குமார். ரைட், so இப்போ பாருங்க, the secrets will have been told by குமார். ரைட், the secrets will have been told by குமார். நமக்கு ஸ்ட்ரக்சர் படி இருக்கா, சப்ஜெக்ட் வந்துருச்சு, ஆப்ஜெக்ட் ரைட் வந்துருச்சு, அடுத்து will வந்துருச்சு, have வந்துருச்சு, been v3 ஃபார்ம்ல இருக்கா, tell, told, சூப்பர், by குமார். சோ லாஸ்ட் ரோல நீங்க மாத்துங்க,
students will have enjoyed the picnic. Of course, right? They do, right? Students will have enjoyed the picnic. Subject என்னது students, verb என்னது will have enjoyed. என்ன picnic, right? அப்ப ஆன்சர் எழுதிருமா டக்குன்னு the picnic. அதான ஆப்ஜெக்ட், சப்ஜெக்டா வந்துருச்சா? ரைட். அடுத்து என்னது ஃபியூச்சர்ங்கிறதுனால will, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் தானே, have, be என்னவா மாறுது been, enjoy வந்து enjoyed by the students. முடிச்சிடலாமா? ரைட். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து என்னது இதோட முடிஞ்சது. ரைட். உங்களுக்கு ஈஸி தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல. நம்ம என்னது நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நமக்கு என்னது ஒரு மேட்ரே கிடையாது. இப்போ ஃபைனலா என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம லாஸ்டா எக்ஸசைஸ், ரைட். இது எல்லாமே என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட், ரைட், ஆஸ்பெக்ட்ல தான் கேட்டிருக்கோம். ஸோ எது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், எது பாஸ்ட் பெர்ஃபெக்ட், எது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். அதை நான் சொல்லிட்டேன். இதுல எது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், எது பாஸ்ட் பெர்ஃபெக்ட், எது ஃபியூச்சர் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். நீங்களே கண்டுபிடிச்சு ஆன்சர் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. She has chosen the lunch. Irregular verb, right? Subject, verb, object கரெக்டா இருக்கு. அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. They had, right? They had arranged many events, right? They had arranged many events. Subject என்ன, verb எப்படி இருக்கு, right? Object என்னன்னு பாருங்க. Object plural இருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்து I have collected books. I have collected books. Aspirant ஓட first duty, right? I have collected books, right? So அடுத்து fourth sentence பாருங்க. He will have delivered the parcel, right? He will have delivered the parcel, right? Subject இருக்கு, will, right? Have, be3, object, right? அடுத்து last sentence. We had explained the concepts, right? We had explained the concepts, right? Subject என்ன இருக்கும் பாருங்க, verb என்ன, right? Object வந்து plural இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ்க்கு ஆன்சர் எழுதி கமெண்ட்ல பண்ணுங்க, ரைட். அது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கேட்டகரி மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது போக கொஷின் இருக்கு, ரைட். அது போக இம்பரேட்டிவ், இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இம்பரேட்டிவ்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் வருது, ரைட். ஸோ அடுத்த வீடியோல நம்ம என்ன அப்படின்னா கொஷின்ஸ், ரைட். அடுத்தடுத்த வீடியோல நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி, ரைட், இல்லை அப்படின்னா நம்ம இம்பரேட்டிவ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம். இது மட்டும் இல்லை, ஸ்பீச்சா இருக்கட்டும், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எல்லாமே என்னது உங்க சப்போர்ட்ல அடுத்தடுத்த வீடியோ நம்ம போட தான் போறோம். சரியா? ஸோ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஆன்சர் எழுதிட்டு கமெண்ட்ல போடுவோம். ஓகேவா? ஸோ சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நன்றிகள்.